Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டாஸ்க் சேலஞ்ச் ரெசிபி. இது என்ன டாஸ்க் அப்படினு பாக்குறீங்களா? இது வந்துட்டு நம்மளோட பிரியமான ராணி சமையல் ராணி சிஸ்டர் இருக்காங்கல, அவங்க எனக்கு கொடுத்த ஒரு டாஸ்க். வித்தியாசமா ஏதாவது ஸ்வீட் செய்யுங்க அப்படினு சொல்லி அவங்க சேலஞ்ச் பண்ணிருந்தாங்க. ஆனா இங்க குலோப் ஜாமுன் தானே இருக்கு. இதுல என்ன வித்தியாசம் அப்படினு பாக்குறீங்களா? தொடர்ந்து பாருங்க. அப்பதான் இந்த குலோப் ஜாமுன்ல என்ன வித்தியாசம் அப்படினு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ராணி சிஸ்டரோட சேனல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ராணி சமையல் ரொம்ப சூப்பரான சேனல். அது நிறைய நல்ல குக்கிங் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நிறைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம், மாடர்ன் ஐட்டம் எல்லாமே போடுவாங்க. ரொம்ப அழகா பேசுவாங்க. அவங்களோட பேச்சுக்காகவே நான் வந்து அவங்களோட சேனல் ரெகுலரா பார்ப்பேன். கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சேனலை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. கண்டிப்பா அவங்க சேனலையும் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களோட சேனலோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அவங்களோட லிங்க் மட்டும் இல்ல, நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ண போறேன் மத்த 3 பேரோட சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அதையும் போய் செக் பண்ணுங்க. அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்க அவங்க சேனல்ல இருக்கிற வீடியோஸ்க்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம குலோப் ஜாமுன் வந்துட்டு மேரிகோல்ட் பிஸ்கெட் வச்சு செய்ய போறோம். இது வரைக்கும் பிஸ்கெட் வச்சு நீங்க கேக் செஞ்சு பார்த்துருப்பீங்க. குலோப் ஜாமுன் செஞ்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்ம இந்த டாஸ்க் தான் நம்ம செய்ய போறோம், ராணி சிஸ்டர் கொடுத்த டாஸ்க்குக்காக. இப்போ இந்த பிஸ்கெட் பேக்கெட்ல 10 ரூபா பேக்கெட் இது. இப்போ இதில் இருக்கிற பிஸ்கெட் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுடலாம். இந்த பேக்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 17 பிஸ்கெட் கிட்ட இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இப்போ இந்த பிஸ்கெட் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட இந்த மேரி பிஸ்கெட்டை வந்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சளிச்சுக்க போறோம். இதுல வந்து கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது, அதனால இது வந்துட்டு நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ நான் இதை சளிச்சுட்டே வந்து நான் இந்த சேலஞ்சை வந்து யாருக்கு நான் பாஸ் ஆன் பண்ண போறேன் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லிடுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் சேலஞ்சர் யார் அப்படின்னா நிம்மி சமையல் நிம்மி சிஸ்டர். நிம்மி சிஸ்டரோட சேனல் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட சேனல். பிளாக்ஸ் போடுவாங்க, சமையல் போடுவாங்க, நல்ல டிஃப்ரெண்டான குக்கிங்ஸ்லாம் போடுவாங்க. இப்போ அவங்களோட பொண்ணு கூட நிறைய ரெசிப்ஸ் வந்து போடுறாங்க, கேக் அந்த மாதிரி. கண்டிப்பா போய் நீங்க பாருங்க. நிம்மி சிஸ்டர் உங்களுக்கு தான் வந்துட்டு இந்த சேலஞ்ச். நீங்க வந்துட்டு ஏதாவது வித்தியாசமான ஒரு ஸ்வீட் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் வச்சு செய்யணும். அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற டாஸ்க். இங்க பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பிஸ்கெட் வந்து இந்த மாதிரி பொடிப்படாம இருக்கும். அதனாலதான் நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா பவுடரா. இந்த மாதிரி நல்ல சாஃப்டான பவுடரா நமக்கு வந்துட்டு பொடிச்சு எடுத்தது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்த குக்கிங் சேலஞ்ச் வந்து நான் யாருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா கிச்சா விளாக்ஸ் கிருஷ்ணகுமார் தம்பிக்கு தான் கொடுக்க போறேன். அவரோட சேனலும் நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அவரோட சேனல் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப நிறைய காமெடியா போட்டிருப்பாரு. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும் அவரோட சேனல் பாக்குறதுக்கு. கிச்சா விளாக்ஸ் தம்பி, நீங்க வந்துட்டு ஹெல்தியான ஏதாவது ஒரு ஐட்டம் நீங்க வந்துட்டு செய்யணும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்ச். இப்போ இந்த பிஸ்கெட் பவுடர் வந்துட்டு நம்ம எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்துக்கலாம். பாருங்க, இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்குது நம்மளோட இந்த பிஸ்கெட் பவுடர். இப்போ இது இருக்கட்டும். இப்போ குலோப் ஜாமுனுக்காக நம்ம வந்துட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுல வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கிறேன். சுகர் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த சுகர் சிரப் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. குலோப் ஜாமுனுக்கு எப்போதும் பிசுக்கு பதம் அளவுக்கு இருந்தா போதும். எந்த கம்பி பதம் எல்லாம் வர தேவையில்லை. பிசுக்கு பதம் வர அளவுக்கு இது வந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதுக்கடையில நான் சேலஞ்ச் பண்ற அடுத்த சேலஞ்சர் யார் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அடுத்த யூடியூபர் யாருன்னா ஃபிட் அட் ஹோம் வித் ரெவு ரேவதி. இவங்களுக்கு தான் நான் சேலஞ்ச் பண்ண போறேன். ரேவதி, நீங்க வந்துட்டு செய்ய வேண்டியது என்னன்னா ஏதாவது ஒரு ஹெல்தியான டிஷ் உங்களோட ஸ்டைல்ல நீங்க செய்யணும். அதுல நிறைய காமெடியும் கலந்துதான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க உங்களோட ஸ்டைல்ல இந்த ரெசிபி வந்துட்டு நீங்க வந்துட்டு செஞ்சு காட்டுங்க உங்களோட சேனல்ல. ஃபிட் அட் ஹோம் வித் ரெவு இந்த சேனல் வந்துட்டு கண்டிப்பா போய் எல்லாரும் செக் பண்ணுங்க. இவங்களோட சேனல்ல வந்துட்டு நிறைய ஃபிட்னஸ் வீடியோஸ் இருக்கும், எக்ஸசைஸ் வீடியோஸ் இருக்கும், வீட்ல இருந்தே எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபுட் வீடியோஸ் இருக்கு, நிறைய காமெடி வீடியோஸ் கூட இருக்கு இவங்க சேனல்ல. இவங்க சொல்லித்தர மாதிரி நீங்க ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இவங்கள மாதிரியே அழகா ஆயிடலாம், ஃபிட்டா ஆயிடலாம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. நிம்மி சமையல், கிச்சா விளாக்ஸ், அப்புறமேட்டு ஃபிட் அட் ஹோம் வித் ரெவு இந்த 3 சேனலோட லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இது கூடவே ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் பிடிக்கும்னா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்திக்கலாம். அதுல நான் வந்து சேர்க்கல இன்னைக்கு ரோஸ் எசன்ஸ். பாருங்க, இந்த அளவுக்கு பிசுக்கு பதம் வந்தா போதும். இந்த கையில வந்துட்டு ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி ஒரு பதம் வந்தா போதும். ரொம்ப நேரத்துக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த பிஸ்கெட் பவுடர் வந்துட்டு ஒரு பவுல்ல மாத்திட்டேன் நான். இதுல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபேட் கண்டென்ட் வந்துட்டு வேணும். அப்பதான் உங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்துட்டு நல்லா வரும். இப்போ நம்ம பட்டர் சேர்த்திட்டோம். இது வந்துட்டு சால்டட் பட்டர் தான், அமுல் பட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோடா சேர்த்திக்கணும். 2 பிஞ்ச்னா 2 பிஞ்ச் தான் சேர்த்தணும், அதுக்கு மேலே சேர்த்த வேணாம். 1 பிஞ்சு 2 பிஞ்ச். இது வந்துட்டு நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா தான் இது, சோடாப்பு குக்கிங் சோடா. இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் முதல்ல. இப்போ நான் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆறின பால், இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது இந்த பால். இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதை வந்துட்டு ஒரு டவ் மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி தேவையான அளவுக்கு பால் விட்டு, நான் 1/4 கப் எடுத்து வச்சிருந்த பால்ல அவ்வளோ பாலும் செலவாகலை, கொஞ்சம் கம்மியாக தான் பால் செலவாச்சு. கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் வந்துட்டு மிச்சமாச்சு. இந்த மாதிரி சாஃப்டான ஒரு டவ்வா நீங்கள் வந்துட்டு பிணைஞ்சு வச்சுருங்க. இப்போ கையில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக, நம்ம குலோப் ஜாமுன் உருண்டைகளாக ஊட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக ஊட்டிக்கோங்க, ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ஊட்டிக்கலாம். இது எந்த பிளவுகளும் இல்லாத மாதிரி ஊட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அழகா உருட்டி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 19 உருண்டை வந்திருக்குது நமக்கு வந்துட்டு ஒரு பேக்கெட் பிஸ்கெட்லேருந்து. இப்போ இதை வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு எப்போதும் எண்ணெய் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப லோ ஹீட்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஹீட்லேயும் இருக்கக்கூடாது, நார்மலான ஹீட்டில் இருக்கணும். இப்போ வந்துட்டு இந்த நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த பிஸ்கெட் உருண்டைகளை வந்துட்டு இதில் போட்டுடலாம். போடுறதுக்கு முன்னாடி ஒரு உருட்டிட்டு போட்டுருங்க. ஒரே நேரத்தில் நிறைய உருண்டைகளை போட்டு டம்ப் பண்ண வேணாம். ஒரு 5-6 உருண்டை மட்டும் போட்டுக்கோங்க டைமில். லேசாக இப்படி ரோல் பண்ணி விட்டோம்னா இது வந்துட்டு ஈவனாக வேகும் உங்களுக்கு இந்த உருண்டை. ஒரு சிலருக்கு நல்ல டார்க்கான குலோப் ஜாமுன்ஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு மைல்டான கலரில் இருக்கிற குலோப் ஜாமுன்ஸ் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இனிமேல் இது வந்து பிஸ்கெட் தான், இது ஃப்ரை ஆகிறதுக்கு எதுவும் இல்லை பிஸ்கெட்டில். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. சுகர் சிரப்பை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இந்த சுகர் சிரப்பில் வந்துட்டு போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுடுங்க. இதே மாதிரி எல்லா பிஸ்கெட் உருண்டைகளையும் நம்ம பொரிச்சு போட்டு வைக்க போகிறோம். எல்லா குலோப் ஜாமுனையும் பொரிச்சு எடுத்து போட்டு வச்சாச்சு. ஜீராவில் பார்க்கறதுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால வேற பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு நட்ஸ், உங்களுக்கு பிரியமான நட்ஸ் எதுனா போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இதுக்கு மேலே பாதாம் பருப்பு போட போகிறேன். இப்பயே தெரியுதா உங்களுக்கு, ஓரளவுக்கு ஊறிடுச்சு பாருங்க. சீக்கிரமாக ஊறிடும், நம்மளோட நார்மல் குலோப் ஜாமுனை விடவே வேகமாக ஊறிடும் இது. இப்போ நம்ம செஞ்ச இந்த பிஸ்கெட் குலோப் ஜாமுன் எப்படி சாஃப்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இது வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் ஊறலை, கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. இது நான் போட்டு வச்சு உடனேவே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் ஆயிருக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக கட் ஆகுது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த குலோப் ஜாமுன். சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும். உள்ளே வந்துட்டு நல்லா ஜூஸியாக உள்ள நல்லா இறங்கியிருக்கு பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வித்தியாசமான குலோப் ஜாமுன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்துட்டு உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.